எல்லாமே மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அல்லது இம்போர்ட் பண்ணுறீங்க, கண்டிப்பாக நல்லது இருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட யூனிட் வச்சுருக்கிறவங்க, வெவ்வேறு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஓரளவுக்கு இந்த பயிற்சி பரவாயில்லன்னு தான் சொல்லணும். கெரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் கொடுக்கணும். ஒரு பக்கம் உங்களுக்கு கரியர் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கார். இன்னொரு பக்கம் வேலையில் நீங்கள் எஃபர்ட் கொடுக்கணும். யாரையும் பெருசாக நம்பி இந்த காலங்களில் இருக்காதீங்க. நீங்களே சோலோ உங்களுடைய வேலையில் எஃபர்ட் கொடுங்க. நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், எனி அதர் ரெஃபீட்டட் கன்சர்னில் இருக்கலாம். ஸோ வேலையில் கண்டிப்பாக எஃபர்ட் கொடுத்தால் மட்டும்தான் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இல்லைன்னா சுமாரான பலன் தான். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய நன்மை தீமை கலந்து தான் அவர் உங்களுக்கு வேலையில் செய்கிறதுக்கு இருக்கார். ஸோ வேலையிலையும் யாரோ பெருசாக நம்பி இருக்காதிங்க. ஸோ நம்ம கூட இருக்கிற கொலீக்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அல்லது சுப்பீரியர் இருக்கார் ஹெல்ப் பண்ணுவார், அல்லது சப்பார்டினேட் இருக்காங்க, அப்படிங்கிற சுச்சுவேஷன் எதுவும் பெருசாக இல்லை. ஸோ வேலையில் எஃபர்ட் கொடுக்கலன்னா நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க, இப்படி தான் கரியர் இருந்துக்கிட்டே இருக்குது. நான் பெர்மனண்ட் ஜாபில் இருக்கேன், கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், பெரிய போஸ்ட்டில் இருக்கேன் அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஜாப் அப்படின்னாலே பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுங்க. இந்த காலங்களில் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்கும். அது மட்டுமல்ல, சகோதர சகோதரிகளால் நன்மைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக யாரெல்லாம் அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுகிற நண்பர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கோ உங்களுக்கு நற்பலங்களே ஏற்படும். அது இல்லாமல் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் அத்தனையும் இருக்குது. யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுடைய வேலையில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த பயிற்சியில் ஒரு நன்மை ஒரு தீமை கலந்து இருக்குது. குறிப்பாக வெளிநாட்டு தொடர்புகள் ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் பிரச்சனை. ஸோ எல்லாமே கலந்து தான் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் இந்த பயிற்சியில் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்கறது வேண்டாம். அது அவ்வளோ சிறப்பாக இல்லை. திரும்ப உங்களுக்கு அந்த பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறையும். பெரிய லெவலில் நான் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறேன், எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுலேயும் யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும், பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில் நிறையா இருக்குது.